India's dedicated second marriage matrimony platform, exclusively for divorced and widowed. தமிழக்கலாமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆளுமைகளை நம்ம நேர்காணல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு trip101.com மற்றும் secondsutra.com அப்படிங்கிற ரெண்டு நிறுவனங்களை வெற்றிகரமாக ரன் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு ஆண்டர்பிரினர் நம்ம கூட இருக்கார், மிஸ்டர் வெங்கட். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்கள் ஜேர்னியை பற்றி கேள்விப்படும்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன். இந்த 12B படத்தில் வர்ற மாதிரி உங்களுக்கும் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்து அது மூலமாக நீங்கள் ஆண்டர்பிரினர் மாறிங்களாமே. ஆமாம். என்ன கதை அது? ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு 2011 அப்போ வந்து நான் ஜஸ்ட் வந்து ஒரு கம்பெனியில், இப்போ அது நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போல்னு இப்போ அது லிஸ்டட் கம்பெனி இன் இந்தியா. ஓகே. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஐ வாஸ் செகண்ட் எம்ப்ளாய். நான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப எனக்கு தனியாக ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணுறப்ப யூ கெட் த வைப், எப்படிலாம் இருக்கலாம் அது மாதிரி இருந்துகிட்டே இருந்து இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் வந்து நிறைய டைம் அப்படியே போயிருச்சு. ஸோ ஒரு ஈவெண்ட், ஸ்டார்ட் அப் வீக்கெண்டுன்னு ஒரு ஈவெண்ட், அது என்னன்னா ஒரு 54 hours வந்து இது ஹேக்கத்தான் மாதிரி சொல்லுவாங்க. யூ கோ டு தட் ஈவெண்ட், அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த 54 hours யூ டூ சம்திங், அதில் ப்ரைஸ் வின் பண்ணலாம். அது மாதிரி அந்த மாதிரி ஈவெண்ட்டு எனக்கு போகலாமா வேணாமா அப்படியே யோசனை. அன்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு சும்மா உட்காந்துட்டு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி சும்மா போவோம், பிடிக்கலாம் கிளம்பி வந்துடலாம், அந்த ஐடியாவில் தான் போனேன். அது வந்து மைக்ரோசாஃப்டில் நடந்தது சிங்கப்பூரில். ஓகே. ஸோ அங்கே வந்து ஒரு போகணுன்னு அங்கே ஆக்சுவலாக நல்லா இருக்கும். இந்த மாதிரி டெக் ஈவெண்ட்னாவே நிறைய சாப்பாடு நல்லா போய் சாப்பிட்டாச்சு. நான் கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஆம்பிவர்ட் மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு மிங்கிலாகாமல் இப்போ இந்த கார்னர் நான் போயிட்டு இருந்துட்டேன். ஈவெண்ட்டே எப்படின்னா, யாருக்கெல்லாம் ஐடியா இருக்கோ அவங்க போய் பிச் பண்ணலாம். அங்கே வந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த, அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எல்லாரும் வந்து பிச் பண்ணுவாங்க. அதில் எந்த ஐடியாக்கெல்லாம் நிறைய ஓட்ஸ் கிடைக்குதோ அவங்க வந்து அதை ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க, ஒரு 10 பேர் ஐடியாவை செலக்ட் பண்ணாங்கன்னா 10 பேராக குரூப்பாக ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இது. ஸோ எல்லாரும் போய் ஐடியா பிச் பண்ணாங்க. எனக்கும் போய் ஐடியா பிச் பண்ணலாமா வேணாமா ஒரு டைலமாவே இருந்து, சரி இருந்தாலும் போய் பிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாமல் போய் பிச் பண்ணேன். அப்போ எல்லாருக்கும் இந்த ஓட்டிங் டைம் வந்தது. ஆஸ் யூஷுவல் வந்து என்னோட ஐடியாவுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் ஓட் வந்தது. ஸோ அப்போ என்ன நினச்சேன், சரி நான் போய் வேறு டீமில் ஜாயின் பண்ணலாம் அது மாதிரி சொல்லிட்டு வேறு டீம் போய் ஜாயின் பண்ணோம். அந்த டீம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்சு, ஒரு கெனடியன், ஒரு சிங்கப்பூரியன், அப்புறம் நான். ஓகே. 4 டிஃப்ரெண்ட் ரேசஸ். அதுவும் வந்து சரி நீங்கள் நம்ம வந்து தமிழ் மக்கள் இந்தியன்ஸோட ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் சடனாக ஒரு 54 hours நீ வந்து ஒரு வேற கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ரேசஸ். ஏன்னா சில டைம் அந்த ஸ்லாங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்பே வந்து சரி போய் ஒர்க் பண்ணலாம், ஜஸ்ட் பி இன் அன்கம்ஃபர்டபுள் பொசிஷன் தென் ட்ரை இட் அவுட் அப்படின்ற மாதிரி போனேன். ஸோ 54 hours நாங்கள் எல்லாருமே ஓரளவுக்கு வி வர் இன் சிங்க். அந்த 54 hours ஒரு ப்ரோட்டோடைப் வந்துருச்சு. ரிசல்ட் டைமு எங்களுக்கு என்னன்னா வந்து சரி எங்களுக்கு தான் ஒர்க்கிங் ப்ரோட்டோடைப் இருந்தது, இன்னும் 2-3 டைம் ஒர்க்கிங் ப்ரோட்டோடைப். அந்த 54 hours ஒரு ஒர்க் பண்ணுற வெப்சைட் மாதிரி லான்ச் பண்ணியாச்சு. ஆனால் நாங்கள் வந்து என்ன நினச்சோம், சரி எங்களுக்கு வின்னர் ப்ரைஸ் கிடைக்கும். வந்து அனௌன்ஸ் பண்ண டைம் வந்தது, அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் நாங்கள் வந்து இது வரல, எங்களுக்கு வின்னிங் இதெல்லாம் வேறு ரீசன்ஸ்லாம் சொன்னாங்க. ஆனால் என்னென்னா நாங்கள் தான் ஒரே டீம் அந்த ஹேக்கத்தானில். அதுக்கப்புறமும் அதை பிஸ்னஸாக கண்டினியூ பண்ணி பார்ட் டைமில் எல்லாருமே ஒர்க் பண்ணோம். நைஸ். ஒர்க் பண்ணிட்டு மோர் தென் $1 million வி ரேஸ் மணி ஃபார் இட். ஸோ அதை ரேஸ் பண்ணி வி வர் ரன்னிங் த பிஸ்னஸ். ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு மட்டும் போகலன்னா ப்ராபபிளி நான் இன்னும் வேற கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆமாம், அந்த ஒரு டிசிஷன் சேஞ்ச். எப்படி இருக்கு இந்த ஜேர்னி? ஒரு சேலரிடு பர்சன், ஒரு எம்ப்ளாயாக இருந்துட்டு ஒரு ஆண்டர்பிரினர் மாறின ஜேர்னி எப்படி இருக்கு? கட்டாயமாக வந்து இந்த ஜேர்னி நல்லா இருக்கும் சார். ஆக்சுவலாக ஒரு ஆண்டர்பிரினராக போகிறது பார்த்தீங்கன்னா, இப்போ எம்ப்ளாயியாக இருக்கப்போ வந்து நிறைய வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதாவது ஒரு கம்பெனி எப்படி போகுது, அது சின்ன கம்பெனியில் ப்ராப்ளம் கெட் அ சென்ஸ். ஒரு பெரிய கம்பெனினா எப்பயுமே நார்மலாக இருக்கும், சடனாக தூக்குவாங்க. இதே வந்து ஒரு ஆண்டர்பிரினர்னா யூ நோ எவ்ரிதிங், யூ கெட் த பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்ன நடக்குது. இப்போ அதே மாதிரி எனக்கு இன்னொரு ஆண்டர்பிரினர்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, எவ்வளோதான் பண்ணாலும் ஒரு 10% இல்லை 50% இல்லை 100% அவ்வளோதான் இன்க்ரிமெண்ட் வரும். ஆனால் பிஸ்னஸ் நம்ம ரன் பண்ணோம்னா அதோடைய ஃபுல் ப்ராஃபிட் அந்த இது கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான. இப்போ வந்து நீங்கள் ஒரு மிடில் கிளாஸில் இருக்கீங்க, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் போகணுன்னா ஒரு எம்ப்ளாயியாக இருந்தால் போக முடியும். இதே வந்து நீங்கள் அதை விட நல்லா ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, எனக்கு அது புரியுது. பட் என்னன்னா ஒரு சேலரிடு பர்சனாக ஒரு 9 to 5 ஜாபில் அல்லது ஒரு ஷிஃப்ட் ஜாபில் இருந்துக்கிட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம டைமுக்கு வீட்டுக்கு போகலாம், டைமுக்கு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணலாம், நமக்கு கொடுக்குற அந்த இயர்லி லீவ்ஸ் எல்லாம் நம்ம எங்கே என்ஜாய் பண்ணலாம், அப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் உள்ளே வரும்போது நாம தான் நம்ம பிஸ்னஸுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. கரெக்டாக. அப்போ நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி
ஆட் ஆக ஆக அந்த இதை எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க? எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான இது வந்து எந்த கம்பெனி இப்போ 2011 ரன் பண்ணுறோம். ஓகே. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பிரின்சிபல் கட்டாமல் ஃபாலோ பண்ணுவோம். கம்பெனியில் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கணும். ஓகே. ஃபவுண்டர்ஸ்க்கும் சரி எம்ப்ளாயிஸ்க்கும் சரி. ஏன்னா அது இல்லைன்னா எங்களோட ஒரு பேசிக் ஐடியா என்னென்னா, நீங்கள் இதில் ஸ்லாக் பண்ணிட்டீங்கன்னு ஒரு நாள் வந்து நல்லா ஒர்க் பண்ணால் அடுத்த நாள் கட்டாயமாக ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக போகுது. அதுக்கு எல்லா நாளுமே வந்து 8 hours 10 hours மேக்ஸ். அதுக்கப்புறம் we should not work. அதில் we were very clear. ஆனால் அந்த பண்ணுறதை தெளிவாக பண்ணணும். நிறைய டைம் என்ன பண்ணணும், நம்ம மோனோட்டோனஸாக சும்மா ஏதோ பண்ணிட்டு இருப்போம், ப்ரொடக்டிவிட்டியே இருக்காது. ஹைலி ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ் இவ்வளோ இருந்தால் போதும். எம்ப்ளாயிஸ் கிட்ட அதான் சொல்கிறது, இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் வந்து 10 hours நாங்கள் சொல்கிறப்ப சொல்லுவோம், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும், ஆனால் கொடுக்குற டைமில் கரெக்டாக ஒர்க் பண்ணுங்க. அது மட்டும் தான். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்களே ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணணும், வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க அப்படிலாம் கேட்குறாங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது என்னை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக அது நாட் அ குட் ஐடியா. ஏன்னா வந்து எல்லாருக்கும் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருந்தால் மட்டுமே வந்து அந்த ப்ரொடக்டிவிட்டி நிறைய இருக்குன்றது என்னோட தாழ்மையான கருத்து. ஏன்னா அப்படி இல்லைன்னா என்ன ஆகுனா, அவங்க இங்க வந்துட்டு வேற ஏதாவது நினைச்சிட்டு இருப்பாங்க. கம்ப்யூட்டர் முன்னாடி எவ்வளவு நேரம் ஒர்க் பண்றதுன்ற பெருசு இல்லை, அது ப்ரொடக்டிவா ஒர்க் பண்ணாங்கன்றது மட்டும் தான் மேட்டர். ஓகே. ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கும் போது நார்மலா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பயம் என்னன்னா, நம்ம ஜெயிச்சிருவோமா தோத்துருவோமா அப்படிங்கிற ஒரு பயம். உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது அந்த மைண்ட் செட் எப்படி சார் இருந்துச்சு? ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றோம்னா நீங்க கேட்ட அந்த மைண்ட் செட் வந்து ஃபெயிலியர் ஆயிருமோ, அதுதான் ஒர்ஸ்ட் கேஸ் என்ன நடக்கும், ஃபெயிலியர் ஆகும். ஆமா, அதுக்கு மட்டும் கரெக்டாக ஒரு பேக்கப் இருந்ததுன்னா யூ ஆர் குட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பிக்கிறப்ப ஐ வாஸ் வெரி கிளியர். அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 yearsக்கு வந்து நான் ஒர்க்கே பண்ணல, சேலரியே வரலனாலும் ஐ ஹேட் அ பேக்கப். ஓகே. ஸோ ஐ ஹேட் த சேவிங்ஸ். ஓகே. அதனால நான் என்னுடைய இன்னொரு இது என்னன்னா, இப்போ நம்ம பண்ற பிஸ்னஸால ஃபேமிலிலாம் சஃபர் ஆகக்கூடாது. ஓகே. ஸோ அந்த மாதிரி அது ஒரு தாட் இருந்து, அதனால வந்து ஐ ஹேட் த சேவிங்ஸ். அதனால ஐ நோ நீட் டு வரி ஃபார் 2 years. அதில் வெரி கிளியராக இருந்தேன். அதனாலே அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஒரு இது. இந்த ஒர்ஸ்ட் கேஸ் நடந்தாலும் no one should suffer, even myself. அந்த பேக்கப் இருந்தனா கண்டிப்பா வரலாம். ஆமா. ஓகே. உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் அதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டுங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷல். யா, ஆமாம், சொல்லுங்கள். நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஹேக்காத்தானில் பண்ண ப்ராடக்ட் தான். அது என்னென்னா வந்து உங்களுக்கு ஒரு $500 இருக்குன்னா அந்த $500 நீங்கள் போகலாம். இது வந்து ஒரு சின்ன மேப் பேஸ் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஓகே. ஒரு ஸ்லைடர் இருக்கும். ஓகே. அதை நீங்கள் அந்த ஸ்லைடர் வந்து ப்ரைஸ் ஸ்லைடர், நீங்கள் ஒரு $100 $200 அப்படி இருக்கும். நீங்கள் அதை இது பண்ண மேப்பில் வந்து டெஸ்டினேஷன் வந்துட்டே இருக்கும். இந்த சிங்கப்பூரில் வந்து பீப்புள் ட்ராவல் ஃபார் த வீக்கெண்ட் ட்ரிப். ஓகே. ஓகே. ஸோ இப்போ சிங்கப்பூர்லேருந்து இப்போ $200 எங்கெங்கே போகலாம் அப்படியே மேப்பில் காட்டும். ஸோ அது ஒரு மேப் பேஸ் இன்டர்ஃபேஸ்ட்டு. அதில் வச்சு தான் எங்களுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். அதை வச்சு தான் வி ரைஸ் மோர் தென் $1 million. அது நாங்கள் என்ன ஆச்சுன்னா, ஈவன் நாங்கள் லான்ச் பண்ண உடனே வந்து பிபிசி ஃபீச்சர்ஸ் ட்ரிப் அப்படிங்கிறப்போ வந்து அது ஏதோ ட்ராவல் பேஸ்டு கம்பெனி, டூரிசம் பேஸ்டு கம்பெனின்னு எனக்கு புரியுது. இந்த 101 எங்கிருந்து ஏன் அதை அப்படி வச்சிங்க? அந்த ஸோ 101ன்றது ஒரு கேட்சியாக இருக்கும். அதை பற்றி ட்ராவல் பற்றி எல்லாமே கவர் பண்ணுவோம், அந்த ஐடியா தான். ஓகே. ஸோ இப்போ வந்து முதல்ல அந்த ஃப்ளொகேஷன்ஸ் கம்பெனி தான் ட்ரிப் 101 மாறுச்சு. நைஸ். ஓகே. ஸோ என்னாச்சுன்னா வந்து ஃப்ளொகேஷன்ஸ் நாங்கள் ரன் பண்ணுறப்ப வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து இதுக்கு மேலே க்ரோத் இதில் வருமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. அப்போ வந்து ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் வந்து தே சைட் ஓகே வி வாண்ட் அக்வயர் யூ கைஸ். அந்த அக்விசிஷன் நடக்கிறப்ப தான் வந்து சரி இந்த அவங்க வந்து சேர்ந்து ஆரம்பிச்சு தான் இந்த ட்ரிப் 101. இது நார்மலான ஒரு ட்ராவல் பேஸ்டு கம்பெனி இல்லை, சம்திங் யூ டூ டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ணுறீங்க. வாட் இஸ் தட்? ஸோ எங்களது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ராவல் கம்பெனி, ஒரு ட்ராவல் மீடியா, இல்லை வந்து எங்களது வந்து ட்ராவல் மீடியா. இப்போ ஒரு டெஸ்டினேஷன் போகிறீங்கன்னா அந்த டெஸ்டினேஷன் பற்றி எல்லா விஷயமும் கவர் பண்ணுறது எங்களை. இப்போ வந்து ஒரு ஃபேமிலியாக நீங்கள் பாலிக்கு போகிறீங்கன்னா பாலியில் இருக்கிற எல்லா, இப்போ எங்கெங்கே தங்கலாம், ஒரு பீச் வில்லாவில் தங்குறதா இல்லை வந்து ஃபார்ம் வில்லாஸில் தங்குறதா, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கவர் பண்ணுன்றது தான் எங்களோடது. இது ஃபேமிலியாக போகிறீங்கன்னா ஒரு இது இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுப்பீங்களா? இன்ஃபர்மேஷன், மெயினாக இன்ஃபர்மேஷன் மட்டும். ஆனால் அதில் இருக்க பிஸ்னஸ் மாடலே எப்படின்னா, நீங்கள் எங்கள் ஆர்டிக்கல் படிச்சுட்டு நாங்கள் வி பார்ட்னர் வித் ஆல் தி ஓடிஎன்னு சொல்லுவாங்க, ஆன்லைன் ட்ராவல் ஏஜென்சிஸ், இந்த booking.com, மேக் மை ட்ரிப், அந்த மாதிரி நாங்கள் நிறைய இந்த ஆன்லைன் ட்ராவல் ஏஜென்சியோட பார்ட்னர்ஷிப் வச்சுப்போம், எல்லா மேஜர் பிளேயர்ஸ். ஸோ அதனால என்னன்னா, எங்கள் ஆர்டிக்கல் படிச்சுட்டு அங்கே போய் புக் பண்ணாங்கன்னா வி கெட் அ கமிஷன். ஓகே. தட்ஸ் ஹவ் த பிஸ்னஸ் மாடல். நைஸ். வித்தியாசமான ஒரு. ஆமாம், அது நிறைய
மோர் காமன். இந்த இதில் வந்து இந்த அஃபிலியேட் மாடல் வந்து வெரி காமன். ஓகே, இது உங்களோட ஆர்டிகல் படிக்கணும்னாலே பே பண்ணி படிக்க வேண்டியிருக்குமா? இல்ல, ஆர்டிகல் சர்ச்லேயே வந்துடும். கூகுள் சர்ச்லேயே வந்துடும். அதுதான் எங்களுடைய கீ டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர். வந்து வி வர் வெரி குட் இந்த எஸ்யூன்னு சொல்லுவாங்கல்ல, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அதுல இருந்து எங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. ஓகே, நீங்கள் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கும் போது நீங்கள் வெவ்வேறு ரீஜியன்ல இருந்து கோஃபவுண்டர்ஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனால் நம்ம ஊரில் பொதுவாக ஒரு பேச்சு இருக்கும், அடுத்தவனை நம்பி ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடாது, உங்ககிட்ட திறமை இருக்கா, உங்ககிட்ட பணம் இருக்கா, அதை நம்பி தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் கேட்கறதுக்கான சரியான ஆளாக நான் உங்களை தான் பார்க்குறேன். கரெக்ட். குரூப்பாக ஆரம்பிக்கிறது பெஸ்ட்டா, அல்லது நம்மளுடைய பணம் நாம் தனியாக ஆரம்பித்து தனியாக வளர்றது பெஸ்ட்டா? இப்போ வந்து உங்களுக்கு நான் தனியாக ஆரம்பிக்கணுமா இல்லையா அப்படின்னு கொஸ்டின் கேட்டீங்கன்னாவே நீங்கள் வந்து சேர்ந்து தான் ஆரம்பிக்கணும். ஓ, ஓகே. இப்போ நீங்கள் தனியாக ஆரம்பிக்கணும், யூ வில் ஹேவ் வெரி கிளாரிட்டி. நீங்கள் அந்த டவுட் இருந்தாவே யூ நீட் அ பார்ட்னர். ஓகே, அந்த எப்படி இருக்கணும்னா, இது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி. நீங்கள் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறோம், அதுவும் ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தினமும் வேறு பிரச்சனை வரும். எம்ப்ளாயியை மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை புதுசாக ஹையர் பண்ணுறதா இருக்கணும், இல்லை இது எந்த ஆட்டோமேட் பண்ணலாம், இது பண்ணலாம்னா நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஆஸ் அ ஃபவுண்டராக எல்லாமே உங்ககிட்ட தான் வரும். ஆமாம், அதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணோன்னா யூ நீட் ஒன் மோர் பர்சன். நீங்க ஒரு ஐடியாவா இருக்கட்டும், இல்ல கஷ்டப்படுறப்ப அட்லீஸ்ட் ஷேர் பண்றதுக்கு. ஓகே, இல்ல வந்து அவங்களோட டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ், இல்லைன்னா நீங்க செய்யறதான் கரெக்ட்னு போயிட்டே இருப்பீங்க. ஓகே, அந்த மாதிரி இருந்தாலும் இட் வில் நாட் ஒர்க் அவுட். ஆனால் இதில் என்னென்னா, இன்னொருத்தருக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பெர்ஸ்பெக்டிவே நமக்கு பேர்டனாக வரும் அப்படின்னு ஒரு தாட் இங்கே இருக்கே. ஓகே, அது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் அந்த இது வந்து இது ஆல்மோஸ்ட் நான் கோ ஃபவுண்டர்ஸ் வந்து ஒரு கப்பல் மாதிரி. ஓகே, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா போயிடும், இல்லைன்னா நிறைய கம்பெனி டவுன் ஆகுறதும் அதனால தான். ஓகே, ஓகே, அந்த நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கறப்ப அந்த கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, ஓகே. ஆனா அதே ஒரு இது இருக்கு, ஃப்ரெண்ட்ஸோட ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகுனா, ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பும் பிஸ்னஸ் பார்ட்னர் ஷுட் பி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். ஓகே, வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அது வேற. ஆனா வந்து இங்க வந்து லாஜிக் ஷுட் ஒர்க். ஓகே, நீங்க இங்க வந்து ஃப்ரெண்ட் சொன்னா அவன் சொன்னா பர்சனல் பாண்டிங்க பிசினஸ்ல உள்ள கொண்டு வரக்கூடாது. இதுல என்ன வேணா நீங்க அவனை அப்போஸ் பண்ணி சொல்லலாம். அத வந்து நீங்க வெளியே அக்செப்ட் பண்ற மைண்ட் செட்டும் அவருக்கு இருக்கணும். கரெக்ட். அப்படி இல்ல என்ன ஆகும்னா வந்து இங்க பிரச்சனை வந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஷிப்லயும் பிரச்சனை வரும். நிறைய இடத்துல அது நடக்கும், அதனாலேயே பிசினஸும் போகும். ஓகே, அந்த ரெண்டு பேருமே கிளாரிட்டி இருக்கும். பிசினஸ் வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தனி. ஆக்சுவலி இதுதான் நிறைய பேர்கிட்ட இல்ல, எல்லாம் ரெண்டையும் போட்டு குழப்பிப்பாங்க, அப்புறமா பர்சனலா எடுத்துட்டு போயிடுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே, அதனாலே பிரிஞ்சு போற கம்பெனியும் இருக்கு நிறைய கம்பெனி. உங்களோட ஜேர்னில எங்கேயாவது ஒரு பெரிய ஃபால், ஒரு டவுன், ரொம்ப அப்செட்டான ஒரு இதுவும் அதை சொன்னீங்க அப்படின்னா, அதை எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணி வந்தீங்கிறத சேர்த்து சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஃப்ளொகேஷன்ஸ் ஆரம்பிச்சு ஒரு 2.5 இயர்ஸ் போச்சு. ஆனால் அந்த க்ரோத் என்ன ஆச்சுன்னா, ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்னு சொல்லுவாங்க. எங்களுடைய நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த மேப் பேஸ் சர்ச் ஆரம்பித்தோம். அது வந்து அதுலேருந்து பிவட் பண்ணி டூர் பேக்கேஜஸ் சர்ச் இன்ஜின் மாதிரி பண்ணோம். டூர் பேக்கேஜஸ்னால் இப்போ சிங்கப்பூரில் இருக்க ட்ராவல் ஏஜென்சிலாம் நிறைய டூர் பேக்கேஜஸ் நிறையா இருக்கும். அது வந்து பேக்கேஜ் வந்து 3 day 4 night அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பேக்கேஜஸ்லாம் வந்து வி லிஸ்டட். அது வந்து எல்லா லோக்கல் ட்ராவல் ஏஜென்சியோட வி பார்ட்னர் வித் தெம். ஓகே, ஸோ என்ன ஆகும்னா, நாங்கள் லீட் ஜென்ரேட் பண்ணி அனுப்புவோம். இப்போ வந்து யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் வந்து இப்போ யூரோப் ட்ரிப் போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு லீட் அனுப்புவோம். அதுக்கு அந்த மாடல் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு நாங்கள் க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரலை. ஸோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்றக்கப்ப வந்து ஒன்று வந்து க்ளோஸ் பண்ணோம், இல்லை வந்து வேற இது பண்ணோம். இல்லை ஏன்னா அந்த சில ஃபவுண்டர்ஸ் வந்து தே லாஸ் மோட்டிவேஷன், கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க. அந்த இதில் ஸ்டார்ட் அப் வந்து பேர்ன் அவுட்னு சொல்லுவாங்க. என்ன ஆகும்னா வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னை விடுங்கடா அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஆமாம். ஸோ அந்த ஸ்டேஜ் இருந்தாலும் கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப தான் எங்களுக்கு ஒரு இன்வெஸ்டர்ஸே சொன்னாங்க, ஓகே வி வில் அக்கர் யூ கைஸ், அப்போ வந்து வில் ஸ்டார்ட் சம்திங் எல்ஸ். ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 பேர் இருந்தோம் ஃபவுண்டர்ஸாக. அதில் 2 பேர் போயிட்டு, நானும் என்னோட சைனீஸ் பார்ட்னர் சிங்கப்பூரியன். ஸோ நாங்கள் 2 பேர் இருந்தால் அந்த புது டீமுக்கு வந்தோம். ஸோ இப்போ நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இப்போது இந்த ட்ரிப் 101 இருக்கோம். ஓகே, அப்போது ப்ராப்ளம்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும், கட்டாயமாக வரும். அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணுற அதுவும் வந்து நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, ஆல்மோஸ்ட் 85% இல்லை 90% ஸ்டார்ட் அப் வந்து வில் டை. எஸ், அது ஆக்சுவலி எதனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தால் மட்டும்தானா, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம்? நிறைய காரணம் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீம் வந்து ஒரு கட்டாயமாக ஒரு மேஜர் ஃபேக்டர். டீமு, மார்க்கெட். இப்போ வந்து மார்க்கெட் நாங்கள் அந்த டைமில் என்னாச்சுன்னா, இந்த டூர் பேக்கேஜ் சர்ச் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஏஜென்சி வந்து ஸ்டில் வந்து நியூஸ் பேப்பர் ஆட தான் ட்ரஸ்ட் பண்ணுது. நியூஸ் பேப்பரில் நிறைய செலவு பண்ணிருந்தாங்க. அப்போ வந்து மார்க்கெட் வாஸ் நாட் ரெடி ஃபார்
ஆன்லைன் லீட்ஸ். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் ரொம்ப ஏர்லியராக மார்க்கெட் போனாலும் பிரச்சனை, இல்லை லேட்டாக போனாலும் பிரச்சனை. ஸோ அது மாதிரி எது வேணாலும் பிரச்சனையாக வரலாம். ஓகே. ஸோ நிறைய காரணம் வரும், இல்லை எம்ப்ளாயீஸ் அது மாதிரி எக்கச்சக்கமான வரும். ஸோ அதனால் இந்த பிரச்சனைங்க வந்து கண்டினியூஸாக வந்துட்டே தான் இருக்கும். இந்த இடத்துல இருந்து செகண்ட் சூத்ரா இந்த ஜேர்னி இங்கே இருந்து ஆரம்பிச்சு ஸோ ட்ராவல் கம்பெனி அதை ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும், அதாவது இதில் காசு வருது ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏதாவது பண்ணுறோண்டா அந்த இது கிடைக்கல ஆக்சுவலாக. ஸோ அப்போ வந்து என்னென்னு சொன்னால், சரி இந்த எங்கள் அந்த கம்பெனி போய் இன்னொரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணோம், ஜென்ட்ராடெக், ஜென் மந்த்ரா அப்படின்ற மாதிரி. பி குட், அதுதான் எங்களோட பேசிக் ஃபண்டமெண்டலாக இருந்தது. அதில் வந்து ட்ரைங் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். அதில் ஒரு ஐடியா என்னன்னா வந்து மேட்ரிமோனி சைட். ஸோ அந்த மேட்ரிமோனி சைட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ட்ரா மேட்ச்னு ஆரம்பித்தோம். அது வந்து ஜென்ரலாக நார்மல் மேட்ரிமோனி மாதிரி தான். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ரியலைஸ் பண்ணோம்னா, ரிஜிஸ்டர் பண்ணுற நிறைய பேர் செகண்ட் மேரேஜ்க்கான டிவோர்ஸி விடோஸ் அது மாதிரி பண்ணாங்க. நார்மல் மேட்ரிமோனிலேயே செகண்ட் மேரேஜ் தான் நிறைய ரிஜிஸ்டர் பண்ணாங்க. ஸோ அப்போ என்ன நினச்சோன்னா, ஓகே இதுக்கு தான் மார்க்கெட் இருக்குது, அதனால் செகண்ட் சூத்ரா அப்படின்னு ஆரம்பித்தோம். அந்த செகண்ட் மங்கள் சுத்ரான்னு சொல்லுவாங்க, அதனால் வந்து செகண்ட் சுத்ரான்னு ஆரம்பித்தோம். இது ஏன் அப்படின்னா, இப்போ வந்து இதில் எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு யூசர்ஸை வந்து இன்டர்வியூ பண்ணோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூசர்ஸ்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும். நாங்கள் எவ்ரி வீக் அட்லீஸ்ட் ஒரு 2 யூசர்ஸ்கிட்ட பேசுவோம். அப்படி பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா, சிலரோட கஷ்டம்லாம் கேட்குறப்ப வந்து தே வில் பி வெரி வெரி ப்ரொஃபஷ்னலி சவுண்ட். அவங்க வந்து நிறைய வந்து நல்ல ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுவாங்க, லெக்சர் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை ஐடியில் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் த பெயின் தே வென் த்ரூ இந்த ஃபர்ஸ்ட் பிரேக்கப், இல்லை அந்த ரிலேஷன்ஷிப், இந்த டிவோர்ஸ் இல்லை விடோஸ், அந்த கேசஸ்லாம் நீங்கள் கேட்குறப்ப எவ்வளோ பெயின் இருக்குது அவங்கக்கிட்ட அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு நல்ல காலேஜில் லெக்சராக இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு ஒர்க் பண்ணுறாங்க, ஷி ஹஸ் 2 kids. ஆனால் அவங்க கலீக்ஸ் கிட்ட யாருக்குமே தெரியாது இவங்களுக்கு கல்யாணம் 2 குழந்தை இருக்குது, அதை பற்றியே பேச மாட்டாங்க. நினச்சி பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து ஒரு இதுக்கு போகிறீங்க, அவங்கள தான் 8 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஆனால் யார்கிட்டையும் உங்களுக்கு பர்சனல் விஷயத்தை சொல்லவே கூடாது, சொல்ல முடியாத சூழல். ஸோ அவங்களுக்கு இருக்க அந்த பெயின்லாம் கேட்குறப்ப இவங்களுக்கெல்லாம் ஏதாச்சும், ஏன்னா இவங்க ப்ரொஃபஷனலி வெரி சவுண்ட், நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, இவங்களுக்குலாம் இதனால் ஏதாவது நடந்ததுன்னா நல்ல விஷயம். இது மாதிரி நிறைய கேசஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து இங்கே கல்யாணம் ஆனாலும் நான் சென்னையில் இதில் இருக்க மாட்டேன், அதாவது அவங்க எந்த சிட்டியில் இருக்காங்களோ இல்லை எந்த டவுனில் இருக்காங்களோ நான் அங்கே இருக்க மாட்டேன், நான் வந்து வேறு இதுக்கு போனோம், சென்னை போனேன் இல்லை அப்ராட் போனேன். ஏங்க, எனக்கு அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இல்லை இங்கே இருந்தால் கம்பேர் பண்ணி பேசுவாங்க, இதை சென்னைனா அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க, இல்லை அப்ராட்னா கவலைப்பட மாட்டாங்க. இதெல்லாமே வந்து இந்த ஆங்கிளில் நாங்கள் திங்கே பண்ணதில்லை இது ஆரம்பிக்கிறப்ப. அப்போ தான் சரி இதில் கட்டாமல் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு தாட். இப்போ எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்க? ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். இப்போ வந்து இதனால ஒரு 5000 மெம்பர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதை பேசிட்டு சொல்லுவாங்க. எங்கள்கிட்ட வந்து வெர்ச்சுவல் மீட்னு ஒன்று அரேஞ்ச் பண்ணுவோம். எப்படின்னா, இப்போ நார்மல் மேட்ரிமோனி சைட்டில் நீங்கள் வந்து நம்பரை பார்த்து நீங்களே கால் பண்ணலாம். ஆனால் எங்களில் வந்து ஏன்னா நிறைய டைம் இப்போ பிரச்சனை, அந்த ஸ்கேம்னர்ஸ் அதெல்லாம் இருக்கிறதால நாங்கள் நம்பர்ஸ் வந்து we don't allow them to exchange. நானே அதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டினாக கேட்கலாம். ஓகே. ஏன்னா நம்பர்ஸ் வந்து ஈஸியாக எடுத்துட்டாங்கன்னா நிறைய மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை ஸ்கேமர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதனால we want to avoid it, especially for females. இப்போ வந்து என்னென்னா, எங்களுக்கு வந்து நீங்கள் ஒருத்தரோட இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா 2 பேரும் நாங்கள் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுவோம். அந்த ஆதார் அந்த மாதிரி கவர்மெண்ட் ஐடிஸோ இல்லை வந்து அவங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைலு, இமெயில் அட்ரஸ் அதெல்லாமே வெரிஃபை பண்ண சொல்லுவோம். இதை வெரிஃபை பண்ண முடிச்ச பிறகு தான் நாங்கள் கால்ஸே அரேஞ்ச் பண்ணுவோம். அதனால யூ கேன் பி ஷுர் தட் இந்த பர்சன் ஒரு ரியல் பர்சன். காலே எப்படின்னா ஒரு ஜூம் கால், நீங்கள் அதில் போய் பேசலாம். பேசுகிறப்ப உங்களுக்கு வைப் பிடிக்கல அப்படின்னா டோன்ட் ஈவன் எக்ஸ்சேஞ்ச் எனிதிங். நீங்கள் இப்போ வேணா காலை கட் பண்ணிட்டு போயிடலாம். இது பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்போ நீங்கள் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் உங்கள் வெப்சைட்லேயே டேரெக்டாக 2 பேரும் கால் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபியூச்சர் ரெடி பண்ணலாம் இல்லையா? பண்ணலாம், நல்லா இருக்கும் இல்லையா? நாங்கள் இப்போதைக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்ப we are using Zoom as a platform. பட் we will include it. ஏன்னா நீங்கள் சொல்லும் போது எனக்கு தெரியுது இந்த மாதிரி நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அது இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் வந்து இந்த மாதிரி மிஸ்யூஸ் நிறைய நடக்குது. எது ஜென்யூன் ப்ரொஃபைலுங்கிறதே கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு பெரிய திறமை வேணும் போல இருக்குது. ஆமாம், நீங்க அந்த லிங்க்டின் இதெல்லாம் தான் இப்போதைக்கு பேசிக். இது பண்ணாமே கூட நான் வந்து இது 100% ப்ரூஃப்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ப்ராப்ளி 80-90% வந்து ஸ்கேமர்ஸ் அவாய்ட் பண்ணிடும். பட் ஸ்டில்
யார் எந்த மேட்ரிமானி யூஸ் பண்ணாலும் சரி, எங்கள்தான் சரி, வேற எதுனாலும் சரி, they should be careful. ஓகே, எனக்கு பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு ஃபேஷன் மாதிரி நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டே இருக்காங்க. ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்காங்க, நல்ல சேலரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சைடில் நான் இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாங்க. அது வந்து ஒரு ஒரு அவங்களுடைய பேஷனுக்காக ஆரம்பிக்கிறாங்களா அல்லது ஃபேஷனுக்காக ஆரம்பிக்கிறாங்களோ ஒரு கிளாரிட்டி நமக்கு இல்லை. ஆக்சுவலி நான் பார்த்த வரைக்கும் அதிகமான மக்கள் ஆரம்பிக்கிறது ஒரு டீ கடை ஃப்ரான்சைசி, பெருசா லைட்லாம் போட்டு ஒரு டீ வித்துட்டு இருக்காங்க, அல்லது ஒரு பிரியாணி கடை வைக்கிறாங்க. கரெக்ட். ஆனா ரொம்ப சர்ப்ரைஸா என்ன நடக்குது அப்படின்னா, நான் டிராவல் பண்ற ஒரு டெய்லி கம்யூட் பண்ற ஒரு இடத்துல ஒரு டீ கடை ஒன்று வரும். 3 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த டீ கடையோட போர்டு மட்டும் மாறிட்டே இருக்கும். அதாவது அந்த கடையை வேற ஆள் வாங்கிட்டே இருக்கிறாங்க, ஆனா டீ கடை தான் வைக்கிறாங்க, திரும்ப திரும்ப டீ கடை. அதே மாதிரி ஒரு பிரியாணி கடை ஒன்று வரும், அந்த பிரியாணி கடையில போர்டு மாறிட்டே இருக்கும், பிரியாணி கடை தான் வச்சுட்டே இருக்கிறாங்க. ஆமா, ஆக்சுவலி என்ன நடக்குது நம்ம ஊர்ல? இது நிறைய பேருக்கு இப்போ அந்த சைட் பிசினஸ் பண்ணுன்றது இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது வெரி கிளியர். ஓகே, அது நல்லதும் கூட, ஒரு நல்ல இது. ஆனா எல்லாரும் இதுலயே பண்ணணுமா? ஏன்னா நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா, இமிடியட்டா தோன்றது பெஸ்ட் ஃபுட்டு வந்து நம்ம தினமும் சாப்பிட்றோம், வாங்குறோம், இது பண்றோம். அதனால அது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா அதனுடைய எந்த கரெக்டான இடத்துல வைக்கிறோமா, என்ன அந்த யூவிபின்னு சொல்லுவாங்க, யூனிக் வேல்யூ ப்ரொபோசிஷன்ட்டு. நீங்க எது பண்ணாலுமே கொஞ்சம் வித்தியாசமா பண்ணாதான் யூ கேன் ஷைன் அமங் அதர்ஸ். இப்போ மற்றவங்க பண்றது இல்லை ஃப்ரான்ச்சைஸ் மட்டும் வைக்கிறது, ஃப்ரான்ச்சைஸே கரெக்டான இடத்துல வைக்கிறோமா, அதுக்கு ரிசர்ச் பண்ணி வைக்கணும். ஏன்னா நிறைய டைம் எடுத்தோம் ஃப்ரான்ச்சைஸ் கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லி டக்குன்னு போய் வைக்கிறாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் முன்னாடி கேட்டதுக்கும் இது ரிலேட் ஆகும். நான் முதல்ல வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறப்ப இது மாதிரி தான் எனக்கு அது ரொம்ப நாள் பேஷன் இருந்தது. இந்த லொக்கேஷன்ஸ்க்கு முன்னாடியே வந்து 2006 பெங்களூரில் ஒரு கம்பெனி ஐ கெட் டு நோ தெம். அப்போ வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணேன் என் காசு. அப்போ வந்து எனக்கு ஏதோ கம்பெனியில் போட்டால் போதுண்டா, நானும் ஒரு சைடில் பண்ணுறேன்டா, எக்ஸாக்டாக நீங்கள் சொன்ன அதே இதுக்கு மேட்ச் ஆச்சு. போட்டேன், அப்புறம் பார்த்தா ஒர்க்கே ஆகலை, ஐ லாஸ் த மணி. அப்போ ஒரு 5 lakhs அதில் போட்டேன். ஸோ இட் டிட்ன்ட் ஒர்க் அவுட். என்னன்னா நிறைய டைம் இது மாதிரி தான் பண்றாங்க. அந்த டைம்ல ஏதோ பண்ணா போதும் நானும் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற அந்த ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. ஓகே, நல்லா ரிசர்ச் பண்ணி அதுல ஒரு பேஷன் இருக்கணும். ஓகே, ஒரு டீயே சர்வ் பண்ணாலும் அதை இன்னும் கொஞ்சம் எந்த அளவுக்கு நல்லா பண்ண முடியும், மற்றவங்க பண்றதோட நான் என்ன வித்தியாசமா பண்றேன், இப்போ நான் ஏன் டீ கடை வச்சிருக்கேன் அப்படின்றதுக்கான ஒரு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமா? இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாமல், டிஜிட்டல் மார்க்கெட் தான் எல்லாத்துக்கும் பேஸ் சொல்கிறாங்க, அதை வச்சு தான் பிஸ்னஸ் க்ரோ பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ இது இம்பார்ட்டன்ட், அது இல்லாமல் எந்த அளவுக்கு க்ரோ ஆக முடியும்? கட்டாயமாக வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இம்பார்ட்டன்ட் சார். ஓகே, ஆனால் சில ப்ராடக்ட்க்கு வந்து ப்ராடக்டே அதை மார்க்கெட் பண்ணோம். நீங்கள் அந்த முன்னாடி ஜிமெயில் யூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, ஜிமெயில் லான்ச் பண்ணுறப்ப மற்றவங்க எல்லாரும் வந்து 1 MB 2 MB 5 MB ஹாட்மெயிலாம் 5 MB தான் நினைக்கிறேன், அவ்வளோதான் கொடுத்தாங்க. ஜிமெயில் வந்து 1 GBன்னு சொன்னான். அப்போ பீப்புள் ஆர் கியூயிங் அப். நீங்கள் வந்து ஒரு இன்வைட் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க, என்ன இன்வைட் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்டே நல்லா இருந்ததுன்னா தென் யூ டோன்ட் நீட் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் தேவை, பீப்புளே வில் மார்க்கெட் ஃபார் யூ. ஓகே ஓகே, மற்ற எல்லா ப்ராடக்ட்க்கும் ஒரு நார்மல் ப்ராடக்ட் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் கீ. அது இல்லாம growth வந்து எனார்மஸ் growth வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல தான் வந்து உங்களுக்கு குயிக்கா டெஸ்ட் பண்ண முடியும் ஐடியாஸ் எல்லாமே. ஓகே, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, சரி ஒரு வேஷ்டி மட்டும் விற்க போறீங்கன்னு வச்சுங்களேன். அதை வந்து இந்த இதுக்கு மார்க்கெட் இருக்கா அப்படின்னு இது பண்ணனா ஃபர்ஸ்ட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஈஸிங்கிறீங்க. ஆமா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஈஸி. நீங்க பார்க்கலாம் இப்போ வந்து எத்தனை பேர் வந்து வேஷ்டி வேணும் அப்படின்ட்டு ஆன்லைன்ல தேடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் ஒரு டூல் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா கொடுக்கும், ஓகே ஒரு 5000 மெம்பர்ஸ் வந்து சென்னையில இருந்து இதுக்காக மாசம் தேடுறாங்க. தட் வில் கிவ் யூ சம் ஐடியா, ஓகே இது மார்க்கெட் இருக்கு. நீங்க ஒரு எம்ப்ளாயாவும் இருந்திருக்கீங்க, இப்போ எம்ப்ளாயராகவும் இருக்கிறீங்க. இந்த 2 ஜேர்னிக்கு நடுவில் உங்களுக்கு ஒரு பெரிய மைண்ட் செட், ஒரு மைண்ட் செட்டோட சேஞ்ச் இருக்கும் இல்லையா? ஆமா, அது எப்படி இருக்குது உங்களுக்கு? இப்போ ஒரு கம்பெனி ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னா ஒரு தேவையான மைண்ட் செட்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய பேபின்ற மாதிரி இருக்கணும். ஓகே, என்னன்னா ஒரு பேபி நீங்க எந்த அளவுக்கு பார்த்துப்பீங்க, கேர்லெஸ்ஸா விட்டுற மாட்டீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய டைம் என்ன ஆகுதுன்னா பிசினஸ் ஆரம்பிச்சிருவாங்க, சரி ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, நீ வாடா வந்து சேர்றா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது இட் டசன்ட் ஒர்க் அவுட். சி பிஸ்னஸ்னா அதில் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அவங்க வந்து அந்த பொசிஷனுக்கு தெளிவாக இருந்தால் மட்டும்தான் யூ டு கெட் தம் இன். நீங்கள் வந்து சும்மா ஃப்ரெண்டு நீ வந்து பார்த்துக்கலாம் அப்படிலாம் சொன்னால் பிஸ்னஸ் நாட் கோயிங் டு க்ரோ. ஓகே, நீங்கள் வந்து பிஸ்னஸ்க்கு எது தேவையோ அது பிஸ்னஸ் வில் கம் ஷுட் பி த ப்ரியாரிட்டி. நீங்கள் வந்துட்டு சும்மா நான் இது வேணா பண்ணுறேன், இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா என் பிஸ்னஸ் தான் நான் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்ட தரேன்டா, அது மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து உங்கள் பிஸ்னஸ் அதனுடைய நேமை யூ ஆர் ஸ்பாயிலிங் இட். நாளைக்கு பின்னாடி இந்த கம்பெனில இருந்து இது மாதிரி தராங்க அப்படிலாம் வரக்கூடாது. ஆமா,
இது வந்து நீங்கள் அதை வந்து உங்கள் பேபின்னு நினச்சிங்கன்னா எந்த அளவுக்கு ப்ரீஷியஸாக ஹேண்டில் பண்ணுவீங்களோ அது வேணும். ஏன்னா நிறைய பேருக்கு அது இருக்க மாட்டேன். முன்னாடியெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் பண்ணால் பெரும் பணம் வேணும், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அது வந்து ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமாம். இல்லை ஏதோ ஒரு வகையில் நம்ம கடன் வாங்குறது அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருந்தோம். இப்போது மாடர்னாக பணம்லாம் தேவையில்லை. கரெக்டாக. ஐடியா இருக்கா, நீ வா, உன்னால் ஷைன் ஆக முடியும் அப்படின்னு ஒரு தாட் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை? ஆக்சுவலி 2 விஷயம் சார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஐடியா இருக்குது, எஸ்பெஷலி ஐடியில் சொல்கிறேன். ஐடிலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படாது. இனிஷியலாக ப்ரோட்டோடைப்மாக டெவலப் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஒரு டெக்கியாக இருக்கீங்கன்னா நாங்கள் இப்போ அந்த சொன்னால எங்களது 54 ஹவர்ஸில் நாங்கள் ப்ரோட்டோடைப்பே ரெடி. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து யூ கேன் டூ இட் வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. ஆனால் அதை ஸ்கேல் அப் பண்ணணும் அப்படின்றப்ப அஃப்கோர்ஸ் ஃபண்டிங் வேணும். இதே வந்து வேற சும்மா ஒருத்தர் பெருசாக இந்த மாதிரி ஐடி இல்லாமல் வேறு எதாவது பண்ண போகிறாருனாலும் எப்படி ஆரம்பிக்கலாம், காசே இல்லாமல் எப்படி ஆரம்பிக்கிறதுனா ஒரே வழி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தே நீட் டு ஸ்டார்ட் கன்சல்டிங், அந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும். இப்போ ஏன்னா இப்போ நான் வந்து முதல்ல ஆரம்பிக்கணும். அப்போ வந்து யூ வில் ஸ்டார்ட் கெட்டிங் மணி. அந்த மணியை வச்சு உங்களோட ப்ராடக்ட் பில்ட் பண்ணலாம். ஓகே ஓகே. ஏன்னா இப்போ பின்னாடி ஃபேமிலி பேக்கிங் எதுவுமே இல்லைன்னா யூ நீட் டு ஹேவ் சம் மணி. அதுக்கு வந்து தான் அந்த சர்வீஸ் ஏதாவது ஃப்ரீலான்சிங்க இல்லை நீங்கள் ஒரு லெக்சராக இருக்கலாம், இல்லைனா ஒரு கோச்சிங் எது வேணா இருக்கலாம். யூ நீட் இமிடியேட் கேஷ். அதுக்கு வந்து சர்வீஸ் தான். ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிஸ்னஸ் ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணி அதை ஸ்கேல் அப் பண்ணும்போது நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த இப்போ இன்வெஸ்டர்ஸ்னு உள்ளே வரும்போது அவங்களுடைய இன்ஃப்ளூன்ஸ் நிறைய இருக்கும். அவங்களுடைய ஐடியாஸை கொண்டு உள்ளே வருவாங்க. நாம் ஒரு விஷயம் ஒன்றை யோசித்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று பில்ட் பண்ணியிருப்போம். பட் ஒரு இன்வெஸ்டர் உள்ளே வரும்போது அவர் வந்து இப்படி வேணாம் இப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் சிக்கல்கள் வரும் இல்லையா? இதெல்லாம் எப்படி ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடிய ஒருத்தர் எப்படி இதை சமாளிக்கிறது? உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமான்றது தெளிவாக படுத்திக்கணும். இப்போ நிறைய டைம் வந்து தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டா கட்டாயமாக அந்த இது பணம் வந்துட்டா வளர்ந்துடலாம் நினைச்சு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அது உங்களுக்கு நீடா இல்லையாங்கிறத ரிசர்ச் பண்ண மாட்டாங்க. ஆமாம். நிறைய என்னன்னா அந்த கண்ட்ரோல் இருக்கும். இப்போ நம்ம கிட்ட எல்லா ஸ்டேக்கும் இருந்ததுன்னா யூ ஹாவ் ஃபுல் கண்ட்ரோல். இன்வெஸ்டர்ஸ்னு வரப்ப கட்டாமல் தே வில் பிரிங் தேர் எங்களுக்கு கிடைச்ச இன்வெஸ்டர் தே வர் வெரி குட். ஸோ தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆனால் வந்து நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனிலே பார்த்தீங்கன்னா தே ஹேட் பெயின்ஸ். ஏன்னா வந்து தே வில் ஹாவ் த கிளியர் ஓகே இப்படி தான் போகணும், ஃபவுண்டர்ஸ்க்கு வேற டைரக்ஷன் போகணுன்னுவாங்க, இன்வெஸ்டர்ஸ் வேற டைரக்ஷன் போகணுன்னுவாங்க. இட் மே நாட் ஒர்க் அவுட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ அதனால இப்போ உங்களால் உங்கள் பிஸ்னஸ் ஆல்ரெடி நல்லா ப்ராஃபிட்டபுளாக போகுது, நீங்கள் அதை வச்சு ஸ்கேல் பண்ண முடியும்னா ப்ராஃபிட்டை தூக்கி இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு ஸ்கேல் அப் பண்ணலாம். இல்லை நான் இப்பயே பண்ணி ஆகணும், இப்போ பண்ணாதான் நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும் அப்படின்ற பட்சத்தில் அஃப்கோர்ஸ் யூ கேன் பிரிங் இன் இன்வெஸ்டர்ஸ். பட் திஸ் இஸ் ஒன் பர்சனல் சாய்ஸ். நீங்கள் எதை காம்ப்ரமைஸ் பண்ண போறீங்கன்றதை பொறுத்து. இப்போ இருக்கிற இந்த ஜென்சி கிட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்கெல்லாம் கரெக்டான பாதையில் வர்றாங்களா? ஃபியூச்சர் நல்ல பிரைட்டாக ஆகணும் அப்படின்னா இவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னவா இருக்கும்? படிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா ஒன்று வந்து கட்டாமல் ஏஐ இல்லாமல் எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஓகே. ஸோ வந்து அவங்க அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுறது, அது என்னென்ன நியூஸ் வருது, அது அப் டு டேட்ங்கிறது வந்து நம்ம பசங்க அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா தன்னோட ஃபோட்டோவை அழகுபடுத்துறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி ஏஐல நிறைய இருக்கு இல்லையா? ஆமாம். இப்போ வந்து யூ கேன் டூ சோ மெனி திங்ஸ். நீங்கள் உங்கள் ரெஸ்யூமே ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து எப்படி போய் நான் வந்து மற்ற இப்போ ஒரு இன்டர்வியூவில் பேசணும், இதுக்கு எல்லாமே வந்து அவங்க பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி 2வது விஷயம் நான் என்ன நினைச்சேன்னா வந்து நிறைய பேர்ட்டு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே ஓகே. இப்போ வந்து எஸ்பெஷலி டோஸ்ட் மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய ஃபோரம் இருக்கு, அதில் தே ஷுட் ஜாயின். ஏன்னா நீங்கள் டெக்னிக்கலாக சவுண்டாக இருந்தாலுமே கூட யூனிட் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப், யூனிட் மார்க்கெட் யுவர் செல்ஃப் வெரி கேர்ஃபுல்லி. ஓகே. அது மாதிரி பண்ணணும்னா யூனிட் த ஸ்கில்ஸ். அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஃபோரமில் தே ஷுட் ஜாயின் அண்ட் தென் இம்ப்ரூவ் தர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இது ரெண்டுமே ஐ வுட் சே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இன்னொரு என்ன சஜஷன் சொல்லணும்னா வென் தே ஜாயின் ஃபார் இப்போ ஒரு காலேஜ் முடிச்சு ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன கம்பெனியில் ஜாயின் பண்ணுறது என்னை பொறுத்தவரைக்கும் பெஸ்ட்டு. ஓகே. எதனால சொல்லுவேன்னா சின்ன கம்பெனி இருக்கப்ப அவங்க நிறைய இது கற்றுக்கலாம். டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் இருக்கும். ஒரு ஸ்டார்ட் அப்ல ஜாயின் பண்ணுறாங்க, ஒரு 10 பேர் தான் இருக்காங்க வச்சுக்கோங்க, மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணுவான், சேல்ஸ் ஒர்க் பண்ணுவான், டெக்னாலஜி பழகிடலாம், எல்லா பற்றியும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதுவாக இருக்கும். இப்போ எனக்கு அதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நான் ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போ எடுத்ததுமே பெரிய எம்என்சி போயிட்டோம் அப்படின்னா கடைசி வரை ஒரே சீட்டில் தான் உட்காந்து. கரெக்ட். அப்கிரேட் ஆகவே முடியாது. எக்ஸாக்ட்லி. ஓகே. ஏன்னா என்னுடைய கிளாஸ்மேட்ஸே பார்த்தீங்கன்னா காலேஜ் படித்தவங்க ஒரே கம்பெனியில் ஒரு 20 இயர்ஸாக இருக்காங்க. என்ன பிரச்சனை ஆகும்னா சிலர்லாம் வந்து இந்த பழைய இந்த மெயின் ஃப்ரேம் அந்த மாதிரி அதுலேயே இன்னும் இருக்காங்க. தேர் கைண்ட் ஆஃப் அவுடேட்டட். இப்போ அந்த கம்பெனி போன்னு சொன்னாங்கன்னா
வெளியே வந்து ஜாப் தர்றது ரொம்ப கஷ்டம். எதுவும் பண்ண முடியாது, அவங்களால அவங்க எதுவும் அப்கிரேட் ஆகலை. எக்ஸாக்ட்லி. ஓகே. ஸோ அதனால சின்ன கம்பெனியில் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா தே கேன் லேர்ன் மெனி திங்ஸ். அதில் எது உங்களுக்கு, ஏன்னா நிறைய பேர் டெக்னிக்கலாக இருந்துட்டு அப்புறம் மார்க்கெட்டிங் போயிடுவாங்க. ஒரு டெவலப்பராக இருந்துட்டு அப்புறம் மார்க்கெட்டிங் போனால், ஏன்னா மார்க்கெட்டிங் ப்ராப்ளி தட்ஸ் தே லைக் இட் வெரி மச். ஓகே. ஸோ அது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு சின்ன கம்பெனியில் போகிறது பெஸ்ட்டு. ஓகே. ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 years. உங்களோட சக்ஸஸ் டெஃபினிஷன் என்ன? முன்னாடி தான் சொன்னல, நிறைய பேருக்கு இந்த மணி அதுதான் வந்து ஒரு கோல், மோட்டிவேஷன் கொடுக்கும். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மணி வில் நாட் கிவ் ஹாப்பினஸ். நீங்கள் எவ்வளோ தான் ஜீரோஸ் ஆட் பண்ணிட்டே போனாலும் அந்த சந்தோஷம் அந்த அளவுக்கு வந்துட்டே இருக்காது. அந்த டைமில் தான் வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், எது வந்து உங்களுக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகுது, பர்சனலாக மற்றவங்களுக்கு நம்மளால் இந்த நம்ம பிஸ்னஸால் இல்லை எதனால எல்லாம் நடக்குது, அது மாதிரி ஒரு நல்ல நிறைய டிஃப்ரென்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா மற்றவங்க லைஃப்பில், தட் வில் பி மை சக்ஸஸ். ஓகே, வெரி குட், வெரி குட். ஒரு ரேபிட் ஃபயர் ஒரு 4 கொஸ்டின் வச்சுருக்கிறேன். ஓகே, டைரெக்டாக பதில் சொல்லிடுங்க. ஓகே. உங்களை பொறுத்த வரைக்கும் மணி ஆர் பேஷன்? பேஷன். ஸ்டார்ட் அப் பிஸ்னஸா 9 to 5 ஜாபா? ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ். வெரி குட். மார்க்கெட்டிங் ஆர் ப்ராடக்ட்? ஐ வுட் சே மார்க்கெட்டபிள் ப்ராடக்ட். ஓகே. ஓகே. சக்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு மணி, எஸ் ஆர் நோ? நோ. நோ. நைஸ். எங்களுக்கு நிறைய கெஸ்ட்டு நாங்கள் இன்டர்வியூ பண்ணியிருக்கிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ட் நாங்கள் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். பிகாஸ் எங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் ஸ்டுடியோ வந்து எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்யூ. என்னை இன்வைட் பண்ணது ரொம்ப தேங்க்யூ.